பவன் கல்யாணுக்கும் முருக மாநாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேக்குறேங்க. கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் வந்து இந்துக்களை எதிர்த்து பேசுறாங்க, அவரும் பேசுறாரு. கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் இந்துக்கள் இல்லாம, கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் இந்துக்கள் இல்லாம உங்களுடைய பார்வையில நான் சொல்றேன், அவங்க இந்துக்கள் இல்ல, மதமற்றவர்கள் தான். அப்ப உங்களுடைய பார்வையில் அவர்கள் இந்துக்கள் இல்லாம அவர்கள் இஸ்லேயர்களா? எச்சரிக்கையே கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, அவங்க யாரு? சட்டக்காரர்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா, இந்த நாடு எங்கெங்கிருந்து வந்தவன் போனவன் எல்லாம் வந்து இந்த மண்ணின் பூர்வீக குடிகளுக்கு, தமிழர்களுக்கு, ஆதி குடிகளுக்கு அறிவுரை சொல்லுகின்ற அளவுக்கு இடத்தை அளித்து விட்டோம். அப்படி ஒரு புரிதலற்ற, ஒரு விழிப்புணர்வற்ற ஒரு சமூகமாக பவன் கல்யாண் அவர்கள் தான். அதாங்க, பவன் கல்யாணம் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் எங்கேயோ இருந்து வந்து ஒரு பவன் கல்யாணம் என் மக்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற, ஆலோசனை சொல்லுகின்ற அளவுக்கு தமிழர்கள் நாங்கள் அவ்வளவு இலக்காரம் ஆகிவிட்டோம் என்று இருமாப்போடு பாரதிய ஜனதா நினைக்கிறது. இதற்கெல்லாம் தமிழர்கள் தேர்தல் களத்தில் உரிய சரியான விடையை அளிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய புரிதல். நீங்க நினைக்கிற மாதிரி தமிழர்கள் ஒன்றும் ஒரு அறிவின்மை இன்றிய ஒரு கூட்டம் அல்ல, இது அறிவு சார்ந்த ஒரு கூட்டம்.